ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் தங்கமே, நான் உன்னுடன் பேச காத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, எனக்காக சிறிது நேரம் ஒதுக்க முடியுமா? உன் தாய் உன்னிடம் தனிமையில் பேச ஆசைப்படுகின்றேன். என் பிள்ளையே, உன் இன்றைய நிலைக்கு காரணம் யார்? சிந்தித்து பார்த்ததில் தெளிவு பிறந்ததா? உன்னை இந்த கோலத்தில் பார்ப்பதற்காக என்னிடம் உன்னை வரவைத்தேன். உன் குறிக்கோளாக நான் உனக்கு நிர்ணயித்து கொடுத்தது என்ன? நீ செய்து கொண்டிருப்பது என்ன? உன் வாழ்வை விட்டு யார் போனால் என்ன? அவர்கள் உன் கூடவே வந்தவர்களாம். இடையில் வந்தவர்கள் இடையில் போகிறார்கள். உன் மனசாட்சிக்கும் எனக்கும் மட்டுமே பதிலளித்தால் போதும். வேறு யாருக்கும் பதில் சொல்ல அவசியமே இல்லை. என் அனுமதி இல்லாமல் நீ யார் நட்பையும் ஏற்காதே என்று சொல்லியும் நீ கேட்காமல் போன விளைவை பார்த்தாயா? போனது போகட்டும். இனியாவது என் வார்த்தைகளை பின்பற்று. உன்னுடன் உன் அம்மா நான் இருக்கும்போது நீ எதற்கும் யாருக்காகவும் கண்ணீர் விடக்கூடாது. இந்த நிலையிலிருந்து வெளியில் வா. நீ மனதால் கூட யாருக்கும் தீங்கு இழைக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் உன்னை நல்வழிப்படுத்தி செல்பவன் நான். உன்னால் யாருக்கும் துரோகம் இழைக்கவும் முடியாது. ஏனெனில் நீ என் குழந்தை. யாரிடமும் அளவு கடந்த பாசத்தை வைக்காதே. நீ உற்சாகமாக எழுந்து வா. நீ கடந்து வந்த பாதையை நினைத்துப்பார். நான் அளித்த தைரியத்தை எங்கே துளைத்தாய்? இந்த அன்னை என்றும் உன்னுடன் இருப்பேன். இதைவிட வேறு என்ன வேண்டும் உனக்கு? நம் வாழ்வில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை, தோல்வியாகவும் இருப்பதில்லை. வெற்றிகள் நிலைத்து இருப்பதில்லை, அதேபோல் தோல்விகளும் நிலைத்து இருப்பதில்லை. வெற்றி என்றும் சந்தோஷம் தரும். ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே. அதே மாதிரி தோல்விகள் கஷ்டத்தை தரும். அதுவும் வாழ்வில் நிரந்தரமாக நிகழ்வதில்லை. வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே, அதேபோல் தோல்வியில் விரக்தியை காட்டாதே. ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல. ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள், அதேபோல் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள். அதிலிருந்து நீ கற்றுக்கொள்ளும் பாடம்தான் உண்மையான வாழ்க்கை. அதன் வெற்றி பாதை உனக்கு தெரிந்தால்தான் சேரும் இடம் சரியாக அமையும். அதனால் உன் பாதைகளை சீராக்க முயற்சி செய். நீ நினைத்தது நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போவதற்கு காரணம் அதைவிட நல்ல சூழ்நிலையில் நடக்கும். தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே. நான் இருக்கின்றேன். நல்ல வழியில் உன் அம்மா அழைத்து செல்ல போகின்றேன். உன் அம்மா உனக்கு தரும் சத்திய வாக்கிது. என்றும் உனக்கு துணையாக இருந்து என் இதயத்தில் உன்னை வைத்து காப்பேன் செல்லமே. இனி உன் வாழ்வில் துன்பங்கள் நீங்கும். இதுவே உன் கஷ்டத்திற்கு கடைசி இரவாக இருக்கட்டும். நல்லதே நடக்கும். என்றும் உனக்கு துணையாய் இருந்து என் இதயத்தில் உன்னை வைத்து காப்பேன். கலங்காதே என் தங்கமே. உனக்கான நேரம் வந்து விட்டது. உனக்கான நல்லது நடக்கும். நிச்சயம் உன் தாய் உன்னுடனே இருப்பேன். என் பிள்ளையே, பிரச்சனைகள் மட்டுமல்ல, பிரச்சனைக்குரிய நபர்களையும் தூரவை. நிம்மதி என்றும் உன் அருகில் நிலைத்து நிற்கும். கோபத்தை உன் கேடயமாகவே பயன்படுத்து. ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தாதே. நீயாகவே வாழு. வாழ்க்கை சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும். உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே. உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும். துவளாதே என் தங்க பிள்ளையே. இவ்வுலகில் தூற்றுபவர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களையெல்லாம் திருத்த முடியாது. அவர்களையெல்லாம் அலட்சியப்படுத்தி செல். உனக்கு என் அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் இருக்கும். வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு சந்தோஷமான நிகழ்வுகளாக இருப்பார்கள். சிலர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி
அனுபவத்தை உனக்கு பரிசளித்துள்ளார்கள் என்று நினைத்துக்கொள். நீ தலை நிமிர்ந்து நிற்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய். எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து துணிச்சலுடன் தாண்டி செல். இனிமேல் நீ வெற்றியை மட்டுமே காணப்போகிறாய். எதற்கும் வருந்தாதே. உன்னை அழுத்தும் அனைத்தையும் தூர எறிந்து நடைபோடு. உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான நேரம் இது. தங்கமே, உன்னுள் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன்னை காப்பது என் கடமை. உன் அனைத்து ஆசைகளும் கனவுகளும் எனக்கு தெரியும். உன் தேவையை நான் அறிவேன். ஆனால் உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே அளிப்பேன். எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ எது செய்தாலும் எனக்கு தெரியும். பொறுமையாக இரு. நீ என் குழந்தை. உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாக இருக்கும். நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீ நினைத்து கொண்டிருக்கும் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்னும் பக்கங்களும் உண்டு. அதற்காக மனம் தளராமல் நீ உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயம் வெற்றி அடைவாய். அதைத்தான் உனக்கு அறிவுரையாக கூறுகின்றேன். ஜெயமாக எல்லாம் செல்வ வளங்களையும் பெற்று நலமாய் வாழ்வாய். உன் வாழ்வில் நான் என்றும் இருப்பேன். நான் இருக்கின்றேன் என் செல்லமே, என்றும் உனக்கு துணையாக. உன்னை எப்பொழுதும் திசை மாற விட மாட்டேன். எப்பொழுதும் என் பிள்ளையாக நீ இருப்பாய். உன் வாழ்வில் நிச்சயம் நல்வழி காட்டுவேன். உன் வாழ்வில் வெற்றி அடையப் போகிறாய் என் தங்கமே. நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.